ஆனந்தி, எவ்வளவு நாளா நீ விளையாடினதெல்லாம் போதும். இப்ப விளையாட்டு விபரீதமா மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல நீ ஒதுங்கி போன அது நம்ம காதலையே அழிச்சிடும். தப்பான முடிவு எடுக்கிற. அதுதான் விதினா அத மாத்த யாரால முடியும்? இது விதி இல்ல, என் வாழ்க்கையில நடக்கிற சதி. நேத்து வரைக்கும் எங்கேயோ ஊர்ல இருந்து துளசி இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள இருக்கா. 1000 பிரச்சனை வந்தாலும் ஆனந்தி தான் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என் அம்மா இன்னைக்கு துளசி வந்ததும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க தப்பு இல்ல, உன் தப்பு. உன் பிரச்சனை தான் முக்கியம்னு உன் பிடிவாதத்துல நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் நீ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் என் புள்ளதான் முக்கியம், 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிய தீர்வேன்னு எங்க அம்மா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் ஒண்ணுமே புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கிறேன் என்ன சொல்றது. நான் சொல்றேன், 3 மாசம் இல்ல, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ என் வாழ்க்கையில இல்ல. அப்புறம் என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு இல்ல. அத நீ நல்லா மனசுல வச்சுக்கோ. அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் யார கல்யாணம் பண்ணும் நீ முடிவெடுக்காத, அத நான் எடுத்துக்கிறேன்.